இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திருஹிருதய வணக்க மாதம் 22ஆம் நாள். இயேசுவின் திருஹிருதயம் அநித்திய நித்திய காரியங்களை நாம் மதிக்க கற்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துநாதர் மகிமை பெருமையோடும் செல்வத்தோடும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்திருக்கலாம். அதற்கு விரோதமாக இவ்வுலக அழிவுக்குரிய நன்மைகளை நிந்தித்து பரலோக காரியங்களை மதித்து அன்பு செய்ய தமது வார்த்தைகளாலும் விசேஷமாய் தமது திவ்ய மாதிரிகையாலும் படிப்பிக்க சித்தமானார். அப்போஸ்தலர்களுக்கும் யூதேயா நாட்டவர்களுக்கும் தாம் போதித்த போதகங்களிலும் வீணும் விழலுமான இவ்வுலக காரியங்களிலிருந்து அவர்களுடைய பற்றுதலை பிரித்து அவர்களுக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து முதலில் பரலோக ராஜ்யத்தையும் எப்போதும் அழியாமல் நீடித்திருக்கிற நன்மையையும் தேடும்படி அவர்களை தூண்டி ஏவுகிறார். அதே பிரகாரம் இப்போது திவ்ய இயேசு இவ்வுலகத்துக்காக அல்ல மறு உலகத்துக்காக உழைக்கும்படி நம்மையும் தூண்டி அழைக்கிறார். விசுவாச மந்திரத்தில் சொல்லியிருப்பது போல் கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறார்கள் என்பது மெய். ஆனால் தங்கள் நடவடிக்கையில் எத்தனை பேர் அழியாத நித்திய செல்வத்தை தேடுகிறவர்கள்? பிள்ளைகள் வெகு ஆசை ஆவலோடு விளையாடுகிறதை நாம் பார்க்கையில் அவர்கள் அந்த நேரத்தில் செய்கிறதெல்லாம் விளையாட்டு காரியமென்றே எண்ணுவோம். வயதில் முதிர்ந்தவர்கள் செய்கிற அலுவலை முக்கிய அலுவல் என்று சொல்லுவோம். என்றாலும் உலகின் கண்ணுக்கு முக்கியம் என்று நாம் சொல்லுகிற அலுவல்கள் நித்தியத்துக்கு உபயோகப்படாவிட்டால் இதுவும் சிறுவர் விளையாட்டென்றே சொல்ல வேணும். வேத புத்தகம் இவைகளை வீண் பெருமையின் மாயை என்று அழைக்கிறது. பல கிறிஸ்தவர்கள் துவக்கத்தில் தங்கள் ஆத்ம மீட்பையும் நித்தியத்துக்கடுத்த காரியங்களையும் தேடுகிறதுண்டு. வேறு பலர் உலக காரியங்களின் பேரில் எவ்வளவு கவலை கொண்டிருக்கிறார்கள் என்றால் பரலோக காரியங்களை பற்றி நினைக்கும் முதலாய் அவர்களுக்கு நேரமில்லை. அவர்களுடைய ஏக ஆசை எவ்விதத்திலும் செல்வம், பெருமை, உயர்ந்த பதவி சம்பாதிக்க வேண்டும் என்பதே. இதை பற்றி ராப்பகலாய் நினைப்பார்கள். இதுதான் இவ்வுலகத்தில் அவர்களுடைய முக்கிய அலுவல் என்று எண்ணுவார்கள். எப்படி ஆகிலும் அடைய வேண்டும். இது நிமித்தம் என்ன வேலை, பிரயாசை, துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அதனை அடைந்தாலே போதும். ஆனால் திடீரென்று சில சமயம் சாவு வருகிறது. சகலத்தையும் விட்டு மறுலோகத்துக்கு போக வேண்டும். சிறு பிள்ளைகளின் விளையாட்டில் தங்கள் வாழ்நாளை செலவழித்தார்கள். இப்போது யாதொரு ஆயத்தமின்றி வெறுங்கையாய் சர்வேஸ்வரனுக்கு முன் ஆஜராகிறார்கள். என்றாலும் உலக காரியங்களை விசேஷமாய் தங்கள் தகுதிக்கு அவசரமானவைகளை தேட வேண்டாமென்று நமது ஆண்டவர் தடுக்கிறதில்லை. நமது மீட்பே முதன்மையும் அதிமுக்கியமான காரியம் என்றும் இன்னும் சொல்ல வேணுமாகில் இதுவே இவ்வுலகத்தில் நமக்கு அவசரமான ஒரே ஒரு காரியம் என்றும் நாம் மதிக்க வேணும் என்பது அவருடைய விருப்பம். நமது விருப்ப வெறுப்புகளிலும் வீண் மகிமையிலேயும் அல்ல, நமது மீட்பை உறுதிப்படுத்தும் விஷயங்களில்தான் நம்முடைய புத்தி மனதை செலுத்த வேண்டுமென்று கேட்கிறார். இவ்வித புத்தியோடு நாம் நடந்தால் இவ்வுலகத்தில் நாம் செய்கிற எந்த அலுவலும் நமது மீட்புக்கு தடையாக இல்லாமல் நம்மை நித்திய பேரின்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஏதுவாய் இருக்கும். பக்தி சுறுசுறுப்புள்ள நல்ல கிறிஸ்தவர்கள் அதிக விவேகத்தோடு தங்கள் ஆத்ம ரட்சணியத்தை தேடுவார்கள். தாங்கள் குடும்பத்துக்கு தலைவர்களாய் இருக்கும் பட்சத்தில் தங்கள் பிள்ளைகள் இருதயத்தில் தேவ பயத்தையும் அன்பையும் மூட்டி பக்தியிலும் கிறிஸ்தவ புண்ணிய பயிற்சியிலும் அவர்களை வளர்ப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை வேலை, மோசமான வியாபாரம், இது முதலிய கெட்ட வழிகளால் இவ்வுலக ஆஸ்தியை தேடுகிறதற்கு பதிலாய் தேவ கற்பனைகளையும் தங்கள் கடமைகளையும் நிறைவேற்றுவதில் வெகு கவனமுள்ளவர்களாய் இருப்பார்கள். செல்வந்தர்களை பற்றி பொறாமைப்படாமல் திருப்தி அடைந்து நித்திய பாக்கியத்துக்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள். வரலாறு: ஏற்கனவே போர் வீரனாயிருந்து பிற்பாடு குடியான தொழில் செய்து வந்த
பக்தி சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவன் ஒருவனோடு ஆண்டவர் தங்களை வைத்திருக்கும் இந்த எளிய நிலையில் ஒரு வேத போதகர் பேசும்படி நேரிட்டது. இவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடம் ஓர் பெரிய செல்வந்தருடைய கோட்டைக்கு அருகில் இருந்தது. இந்த லட்சப்பிரபு உலக சொத்து சுகத்தின் பேரில் கவலை கொண்டிருந்தாரே ஒழிய தன் ஆத்ம மீட்பை பற்றி கவனித்தவர் அல்ல. குருவானவர் கிறிஸ்தவனை நோக்கி, இந்த பெரிய செல்வந்தருடைய செல்வாக்கை பற்றி சில சமயத்தில் நீ பொறாமைக்குட்படுகிறதில்லையா? என் குடியானவன் நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அந்த சீமான் தான் என்மேல் பொறாமைப்பட வேண்டும். அவன் சாகும்போது அவனுடைய நில பலமெல்லாம் தன்னோடு கொண்டு போவானா? அந்த செல்வந்தனை எனக்கு தெரியும். நான் அவனை விட 5 அங்குல வளர்த்தியுள்ளவன். நாங்கள் இருவரும் கல்லறையில் இருக்கும்போது நான் அவனை பார்த்து, ஐயா மிராசுதாரரே, இப்போது நான் உன்னை விட அதிக சொத்துக்காரன். ஏனெனில் உன்னை விட 5 அங்குல பூமி இப்போது எனக்கு அதிகம் உண்டு என்று சொல்வேன். ஆதலால் பாருங்கள், நான் அல்ல, அந்த மிராசுதாரர் தான் சாவுக்கு பின் என்மேல் பொறாமைப்படுவார் என்றான். நித்திய நன்மையையும் அனித்திய நன்மையையும் சரியான விதமாய் மதிக்கும்படி மோட்சத்தில் வாழும் முத்தர்களையும் நரகத்தில் வேகும் சபிக்கப்பட்டோர்களையும் நமது நினைவால் போய் சந்திப்பது உத்தமம். இப்போது உலகத்தை பற்றி புனித ஞான பிரகாசியார் என்ன நினைக்கிறார் என்று வினவினால், இவ்வுலக செல்வத்தை வெறுத்துவிட்டு நித்திய செல்வத்தை தெரிந்து கொண்டதில் நான் எவ்வளவு ஞானமுள்ளவராய் நடந்தேன். காஸ்திலியோன் என்னும் என் அரண்மனைக்கும் அரசுக்கும் என்ன ஆனது? என்னை எதிர்பார்த்திருந்த கிரீடத்தின் மகிமை பெருமை இப்போது எங்கே? நான் அந்த அழிவுக்குரிய நன்மைகளை விரும்பி அனுபவித்திருப்பேன். ஆகில் பலருக்கு சம்பாவித்தது போல் நானும் சிலவேளை என் ஆத்மத்தை இழந்து போயிருக்கலாம். வீணும் விழலுமான காரியங்களை துவேஷித்து அழியாத மகிமை பாக்கியத்தை தெரிந்து கொண்டதை நிமித்தம் நான் எவ்வளவோ பாக்கியமுள்ளவனாய் இருக்கிறேன் என்பர். இவ்வுலக வீண் மாயைகளால் பசாசனது உன் ஆத்மத்தை ஏமாற்றி இழுக்க பிரயாசப்பட்டால், புண்ணிய பாதை வெகு கஷ்டமானதென்று உனக்கு காட்டி பயமுறுத்தினால், உன் கண்களை இயேசுவின் திருஹிருதயத்தை நோக்கி உயர்த்தி மோட்சத்தையும் நித்தியத்தையும் ஞாபகப்படுத்திக்கொள். நாம் ஒரு நல்ல வெகுமதியை எதிர்பார்க்கும் போது வெகு கஷ்டமான வேலைகளையும் சந்தோஷமாய் செய்வோம் அல்லவா? பெரிய லாபம் வரப்போகிறது என்கிற நம்பிக்கை எவ்வளவு பிரயாசையான வேலையையும் இனிமையாக மாற்றிவிடும். நித்திய சம்பாவனை விஷயமாயும் இதே விதம் சொல்லலாம். தென்னிந்தியாவின் அப்போஸ்தலராய் வேத சாட்சி முடிபெற்ற புனித அருளானந்தர் வேதத்துக்காக தமது சீடர்களோடும் சில கிறிஸ்தவர்களோடும் வெகு கொடுமையான வேதனை அனுபவிக்கும் போது, மோட்சத்தின் பக்கமாய் உங்கள் கண்களை உயர்த்துங்கள், சிலுவையோ சிறிது காலம், சம்பாவனையோ முடிவில்லாதது என்று தம் தோழர்களுக்கு தைரியம் சொல்லி தேற்றினார். இயேசுவின் திருஹிருதய பக்தரின் வாக்கியமாக இருக்க கடவது. அவைகள் நமது உலக பற்றுதல்களிலிருந்து நம்மை பிரித்து பரலோக காரியங்களை நாடும்படி செய்யும். புனித மார்க்ரீத் மரியம்மாளின் வேண்டுகோள். திவ்ய இயேசு அன்பு செய்கிறதை மட்டும் நான் அன்பு செய்கிறதும், அவருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் வெறுத்து தள்ளுவதுமே என் ஆசை. மனிதர்களால் மதிக்கப்படவும் புகழப்படவும் உண்டாகும் ஒவ்வொரு விண்ணரசையும் முற்றிலும் தள்ளிவிடும். இயேசுவின் திருஹிருதயத்துக்கு திருப்தி வருவிக்கிறதே உன் ஏக எண்ணமாய் இருக்கட்டும். சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் பேரில் உள்ள பட்டுதல் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொல்லும் நஞ்சு. உன் இருதயத்தை முழுவதும் சர்வேஸ்வரனுக்கு கொடுப்பதில் பிரமாணிக்கமாயிரு. உலக காரியங்கள் மேலுள்ள ஆவலும் விசேஷமாய் படைப்புகள் மேலுள்ள பற்றுதலும் உன் இருதயத்தை பகிர்ந்து போக விடாதே. உன்னால் நேசிக்கப்பட்ட மனிதர் உன்னை நேசிக்கவில்லை என்று கண்டால், திவ்ய இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும், அழிவுக்குரியவைகளின் மேல் உன் பற்றுதலை வைப்பது அவருக்கு பிரியமில்லை என்றும் அறிந்து கொள். மன வல்லமை ஜபம். அன்பால் பற்றியெறியும் இயேசுவின் திருஹிருதயமே, உமது இருதயத்தில் எங்கள் இருதயத்தை சுட்டெரித்தருளும். ஆமேன். இயேசுவின் திருஹிருதயத்தை பற்றி தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திருஹிருதய நவநாள் ஜெபத்தை இணைந்து சொல்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய திரு இதயத்தினின்று உற்பத்தியாகி
ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரருடைய திரு இதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசனமாயிருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உமது திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகீர்த்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திரு இரத்தம் அவர்களின்
இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவது. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஜெபமாலை ஒப்புக் கொடுப்போம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உன் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திராவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் பிற மதத்தினரால் பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில்
தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 4ஆம் 10 மணி துளிகளில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே,
என் இரட்சணியமாயிரும். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம் தபம் அனுதின செயல்கள் இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்புத்தி சுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநெறி செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயப்புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.